மக்களே, இந்தியா போஸ்ட்ல ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஒரு 30,000 ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு இன்ஃபர்மேஷனா ஷேர் பண்றேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுல வந்து ஒரு 30,000 ஜாப் வேக்கன்சி ஃபார் கிராமின் டாக் சேவகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்கா போஸ்ட்மேன் ஜாப். அதுக்கப்புறம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மேனேஜர் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி 23 சர்க்கிள்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. உங்களோட 10th மார்க் மட்டும் நீங்க எடுத்துட்டு இருந்தாவே மோர் தென் எனஃப். இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஜிடிஎஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டிய நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போயிட்டு நீங்கள் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்க்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸ் தான். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் ஜிடிஎஸ் அண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கணும். அப்ளிகேஷன் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மோடு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அண்ட் கோயிங் பேக் டு பேசிக், வெறும் 10th மட்டும் முடிச்சிருந்தாவே இந்த ஜாப் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 100 ரூபா. சப்போஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ் உமன் அப்ளிகண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காசும் வாங்க மாட்டாங்க. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஜிடிஎஸ் அவங்களுக்கு வந்து 10,000லேருந்து 24,470 rupees கிட்ட போகும். அண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல மச்சா 12,000 ரூபாயிலேருந்து 29,380 ரூபா வரைக்கும் தராங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜிடிஎஸ் அப்ளை ஆன்லைன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா February வரைக்கும் டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெரிட் லிஸ்ட் வந்து March 2026 கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு வெறும் ப்ராப்பராக அப்ளை பண்ணாவே உங்களுக்கு ஜாப் கிடைச்ச மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்களே உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்துக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸ் எவ்வளோ ஜாப் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. நான் 30,000 போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல் ஓவர் பேன் இண்டியா. அதில் தமிழ்நாடு மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2,292 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கேரளாலலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் உள்ள லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 40 இயர்ஸ். அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு சில கேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி 10 இயர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி ப்ளஸ் ஓபிசி 13 இயர்ஸ், வெறும் டிசபிலிட்டி ப்ளஸ் எஸ்சி எஸ்டினா 50 இயர்ஸ், அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா நோ ரிலாக்ஸேஷன். அதர் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வில் பி இன்வைட்டட் ஃப்ரம் 10th பாஸ் கேண்டிடேட் மட்டும் தான் இன்வைட் பண்ணுவாங்க. அதாவது 10th நீங்கள் வெறும் 10th அப்பியர் ஆகிருக்கிறது வேறு, 10th பாஸ் ஆகிருக்கிறது வேறு. சப்போஸ் 10th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் மூலியமாக தான் உங்களால் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கணும். அஃபிஷியல் இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் போர்ட்டலில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க. 100 ரூபா ஆன்லைனில் பே பண்ணுறங்க. ஒன்லி பேமெண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரீஃபண்ட்லாம் ஆகும்னு சொல்லிட்டு உங்களால் எதிர்பார்க்க முடியாது. இந்த கேண்டிடேட் ஆர் அட்வைசர் டு செலக்ட் தி டிவிஷனல் ஹெட் ஆஃப் தி டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த டிவிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிவிஷனை நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களோட மார்க்ஸ் கன்வர்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க.
நான் வந்து 10th படிக்கும் பட்சம் எனக்கு எல்லாமே மார்க்ஸா வந்துரும். 100 மார்க்குக்கு 80 மார்க், 70 மார்க்ன்னு வந்துரும். ஆனா ஒரு சிலவங்க வந்து கிரேட்ல இருக்கும். அப்ப கிரேட்ல இருக்க பட்சம் உங்களோட கிரேட் பாயிண்ட் எவ்வளோ அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சப்போஸ் A1 கிரேட்னா உங்களுக்கு 10 கிரேட் பாயிண்ட் இன்டூ 9.5 அப்ப கிட்டத்தட்ட 95% கிட்ட வருவீங்க. அது மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 to 24,000 அண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 to 29,380 rupees கிட்ட பே பண்ணுறாங்க. நல்ல ஒரு அமௌண்ட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிட்டே நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடக்கூடாதா, ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜாபோ இல்லை போஸ்ட்மேன் ஜாபோ நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளோட வாழ்வாதாரம் உயரும். அது மட்டும் இல்லாத மாதம் மாதம் ஆனால் நம்மளோட சேலரி வந்து கரெக்டாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட எங்கேயாச்சும் கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பசங்களுக்கோ இல்லை ஒரு